السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் நியத்து வைத்து இந்த சூறாவை 11 தடவைகள் ஓதினால் நாம் நினைத்த காரியத்தை அல்லாஹ் மிகவும் எளிதாக நிறைவேற்றி தருகின்றான். அல்லாஹ்வினுடைய உதவிகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு சூறாவைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல் குர்ஆனிலே 114 சூறாக்கள் இருக்கின்றது. ஒவ்வொரு சூறாக்களுக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகள் இருக்கின்றது. நாம் அல்லாஹ்விடத்தில் இந்த சூறாக்களை ஓதி பிரார்த்தனை செய்வோம். நிச்சயம் அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு பதில் வழங்குவான். இமாம்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஓதி அனுபவமடைந்ததை அவர்கள் தங்களுடைய கிதாபுகளிலே பதிவு செய்திருக்கிறார்கள். நாமும் அதே போன்று இந்த சூறாக்களை ஓதி நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடம் கேட்போம். நிச்சயமாக அல்லாஹ் நமக்கும் உதவி செய்வான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல் குர்ஆனிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சூறா தான் சூரத்துன் நூஹ். இந்த சூரத்துன் நூஹை நாம் 11 தடவைகள் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நாம் நினைத்த காரியங்களை மிகவும் எளிதாக அல்லாஹ் நமக்கு நடாத்தி தருவான். யக்கீனோடு இஹ்லாஸோடு நாம் துஆக்களை கேட்போம். அவ்வாறு கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே நம்முடைய துஆக்கள் அல்லாஹ்விடத்தில் கபூலாகின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வாறு நாம் ஒரு காரியத்தில் வெற்றியடைய வேண்டும் என்றால் நாம் இவ்வாறு செய்து வருவோம். நிச்சயமாக அல்லாஹ் அந்த காரியத்தில் நமக்கு வெற்றிகளை தருவான். அல்லாஹ்வினுடைய புறத்திலிருந்து நமக்கான உதவிகளை அல்லாஹ் வழங்குவான். அல்லாஹ் ஒரு போதும் நம்மை கைவிட மாட்டான். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன். வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.